ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்வெஸ்ட் மணி. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி நம்ம டீட்டெயில்டாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்னென்னலாம் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளோட விலை வந்து 50 லட்சம். உங்ககிட்ட ஒரு 1000 ரூபா இருக்குது. உங்ககிட்ட இருக்கிற அந்த 1000 ரூபாயை வச்சு 50 லட்ச ரூபா மதிப்புள்ள அந்த பொருளை உங்களால் வாங்க முடியுமா? வாங்க முடியும். எப்படின்னா த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். உங்ககிட்ட ஒரு 1000 ரூபா இருக்குது. உங்களை மாதிரியே ஒரு 5000 பேர் அவங்களும் 1000 ரூபா வச்சுருக்காங்க. எல்லோரும் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா 1000 × 5000 போட்டிங்கன்னா 50 லட்சம் ஆச்சு. அப்போ உங்களால் 1000 ரூபாயை வச்சு அந்த 50 லட்ச ரூபாய் மதிப்புள்ள அந்த பொருளை உங்களால் வாங்க முடியும். ஆனால் உங்களை மாதிரி ஒரு 5000 பேர் ஒன்று சேரணும். ஒன்று சேர்ந்தால் உங்களால் அந்த பொருளை வந்து வாங்க முடியும். அந்த பொருள் மூலயமா வர்ற ப்ராஃபிட்டை நீங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 1 இயர் கழித்து அந்த பொருளோட விலை வந்து ஒரு 10% ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 10% ரைஸை வந்து எல்லோரும் 5000 பேரும் ஆளுக்கு 10% பிரிச்சுக்கலாம். அப்படி பிரிச்சிங்கன்னா ஆளுக்கு ஒரு 100 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது 1000 ரூபா, அதில் 10% ப்ராஃபிட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்குது. இது மாதிரி நிறைய பேர்த்துக்கிட்ட வந்துட்டு மணியை கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய ஃபண்டாக க்ரியேட் பண்ணி அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பேர் வந்து இன்ஸ்டியூட். நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து எல்லாத்துக்கிட்டேயும் வந்துட்டு சின்ன சின்ன மணியாக கலெக்ட் பண்ணி பெரிய ஃபண்டாக க்ரியேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபண்ட் மேனேஜர். ஃபண்ட் மேனேஜர் அப்படின்னா யாருன்னா, இது மாதிரி எல்லாத்துக்கிட்டேயும் மணியை கலெக்ட் பண்ணிவிட்டு அதை இன்வெஸ்ட் பண்ணுறாரு பாருங்கள். எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எத்தனை நாள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். மார்க்கெட்டை வந்து அவர் வந்து அனலைஸ் பண்ணி எங்கே இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு பேர் வந்து ஃபண்ட் மேனேஜர். அதில் வர்ற ப்ராஃபிட்டை வந்து ஷேர் பண்ணி எல்லாருக்கும் டிவைட் பண்ணி கொடுக்குற ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்ட் மேனேஜருக்கு தான் இருக்குது. ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட க்ரோத் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபண்ட் மேனேஜரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அந்த ஃபண்ட் மேனேஜரை வந்து அவர் அந்த டைமில் வந்துட்டு எப்படி மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், எதில் இன்வெஸ்ட் பண்ணால் க்ரோ ஆகும் அப்படின்னு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அவர் இன்வெஸ்ட் பண்ணுவார். அவர் தான் வந்து ஃபண்ட் மேனேஜர். நம்ம நார்மலாக நம்மக்கிட்ட இருக்கிற காசை வந்து நம்மளால் டைரெக்டாக போயிட்டு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ஃபண்டு வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பத்தாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 50 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு பொருளை வந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு 1000 ரூபாயை வச்சு உங்களால் வாங்க முடியாது. அப்படிங்கிறப்ப உங்களை மாதிரி ஒரு நிறையா பேர் சேரணும். சேர்ந்து அந்த ஃபண்டை வந்து ரைஸ் பண்ணி அந்த ஒரு பல்காக அந்த ஃபண்டை வந்து ஒருத்தர் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதில் வர ப்ராஃபிட் வந்து எல்லாருக்கும் பிரித்து கொடுப்பாரு. இது எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஃபண்ட் மேனேஜர். ஃபண்ட் மேனேஜரை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து கரெக்டான டிசிஷன் எடுக்கிறாரு, கரெக்டாக பண்ணுறாரு, அதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட். பேலன்ஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற காசை வந்து நீங்கள் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சப்போஸ் அது வந்து கொஞ்சம் நெகட்டிவாக போகுது, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது வந்து நெகட்டிவாக போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸ் ஆயிரும். அதே உங்கள்கிட்ட இருக்கிற காசை வந்து டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் ஒரு 4-5 இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு இடத்துல லாஸ் ஆனாலும் இன்னொரு இடத்துல ப்ராஃபிட் வரும். அது மாதிரி பேலன்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இருக்கிற காசு எல்லாத்தையும் கொண்டு போய் நான் லேண்டில் போடுறேன், ரியல் எஸ்டேட்டில் போடுறேன் அப்படின்னு நீங்கள் போடுறீங்க. ரியல் எஸ்டேட் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் லாஸ் ஆயிரும். உங்கள்கிட்ட இருக்கிற காசு எல்லாத்தையும் கொண்டு போய் நான் வந்து ஏதோ ஒரு ஈக்விட்டியில் உங்கள்கிட்ட இருக்கிற காசு எல்லாத்தையும் கொண்டு போய் ஏதோ ஒரு ஷேர்ஸை வாங்குகிறேன், நான் வந்து பிஹெச்சில் வாங்குகிறேன், ஃபுல்லாக நான் பிஹெச்சில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து இருக்கிற காசு எல்லாத்தையும் கொண்டு போய் பிஹெச்சில் போட்டிங்கன்னா பிஹெச்எல் டவுன் ஆச்சுன்னா உங்களோட ஷேர்ஸு டவுன் ஆயிரும். அப்படிங்கிறப்ப நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டாக பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து கோல்டில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும், லேண்டில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும், ஷேர்ஸில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும், அப்புறம் வேறு ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட்டு பாண்ட்ஸில், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். அது மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற ஃபண்டை வந்து நீங்கள் வந்து பல ஏரியாவில் வந்து டைவர்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்னா,
ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட 50 லட்ச ரூபா இருக்குது. 50 லட்ச ரூபாயை வச்சு நீங்கள் ஒரு பொருளை வாங்குறதோட 50 லட்ச ரூபாயை வச்சு 5 பொருள் 10 லட்ச ரூபாயா 5 பொருள் வாங்குறீங்க அப்படின்னா இப்போ ஒரு பொருளில் உங்களுக்கு 10% ப்ராஃபிட் கிடைக்குது, இன்னொரு பொருளில் 15% லாஸ் ஆயிடுச்சு, இன்னொரு பொருளில் 15% ப்ராஃபிட் கிடைக்குது, இன்னொரு பொருளில் 10% லாஸ் ஆகுது, இன்னொரு பொருளில் 5% ப்ராஃபிட் ஆகுது. அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5% ப்ராஃபிட் கிடைக்குது. இதே வந்து நீங்கள் வந்து ஃபுல் காசையும் வந்து ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% தான் ப்ராஃபிட் கிடைக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற காசு எல்லாத்தையும் நீங்கள் ஆப்ஜெக்ட் ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அதே காசை வந்து நீங்கள் ஆப்ஜெக்ட் 2ல் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன இருக்கும், 15% லாஸ் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் 1 அண்ட் ஆப்ஜெக்ட் 2ல் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 5% லாஸ் ஆகிட்ருக்கும். நீங்கள் ஆப்ஜெக்ட் 3ல் ஒன்று பண்ணுறீங்க, ஆப்ஜெக்ட் 3ல் பண்ணும்போது அங்கேயும் வந்து 15% உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. அப்படிங்கிறப்ப அது வந்து பேலன்ஸ் ஆகும். இது மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு ஏரியாவில் லாஸ் ஆனாலும் இன்னொரு ஏரியா கண்டிப்பாக ப்ராஃபிட் கொடுக்கும். எல்லாமே வந்து லாஸ் ஆகாது, ஒன்று ரைஸ் ஆனால் ஒன்று டவுன் ஆகும். அப்படிங்கிறப்ப நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். இது பேர் தான் வந்து பேலன்ஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஈக்விட்டி. இப்போ ஒரு ஈக்விட்டி மார்க்கெட்டை வந்து நீங்கள் தனியாக நீங்கள் அனலைஸ் பண்ணி எந்த ஷேர்ஸ் பெஸ்ட்டு, எந்த ஷேர் க்ரோ ஆகுது, எந்த ஷேர் எப்போ வந்து ரைஸ் ஆகும், இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து க்ளீனாக நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஓகே, நீங்கள் பண்ணலாம், தனியாகவே பண்ணலாம். ஆனால் அது மாதிரி அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து நிறைய டைம் தேவைப்படும், டிஃப்ரெண்ட் டீம்ஸ் தேவைப்படும். தனியாக ஆளால் ஒரு ஷேர்ஸை வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஒரு ஷேரை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், ஆனால் வந்து அது மாதிரி நிறையா ஷேர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் எந்த ஷேரு எப்போ ரைஸ் ஆகுது, எப்போ கம்மியாகுது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து நிறையா ஷேர்ஸ் வந்து அனலைஸ் பண்ணால் தான் தெரியும். அதை அனலைஸ் பண்ணுறது வந்து ஆஸ் எ இண்டிவிஜுவல் ஒரு பர்சனால் அனலைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பண்ண முடியாதுன்னு இல்லை, கொஞ்சம் கஷ்டம், சம்டைம்ஸ் மிஸ்டேக் ஆனாலும் ஆகும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருப்பார். ஒரு மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணுறது, அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதில் வந்து அவர் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருப்பார். அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து அவரோட கலெக்ட் பண்ண ஃபண்டை வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். நீங்கள் டெபாசிட் பண்ணுற அந்த 1000 ரூபாயை அவர் வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணலாம். அப்படி டிஃபைன் பண்ணுற அந்த கிளாஸஸ் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஈக்விட்டி மார்க்கெட். சப்போஸ் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுறீங்க அப்படின்னா அந்த ஃபண்டை வந்து அவங்க வந்து ஒன்லி தே வில் இன்வெஸ்ட் ஆன் ஈக்விட்டி மார்க்கெட்டில் மட்டும்தான் அந்த ஃபண்ட்ஸை போடுவாங்க. அந்த ஈக்விட்டி மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்மால் கேப்ஸ் அப்படின்னா சின்ன ஷேர்ஸ், அதாவது கேபிட்டல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ஷேர்ஸ் பேர் வந்து ஸ்மால் கேப்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணலாம் இன்வெஸ்ட் ஒன்லி ஆன் ஸ்மால் கேப்ஸ். ஏன்னா ஸ்மால் கேப்ஸில் என்ன அட்வான்டேஜ்னால் ஸ்மால் கேப்ஸு கேன் க்ரோ. நீங்கள் ஒரு சின்ன கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நிறையா யூனிட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இட் வில் க்ரோத் பார்த்தீங்கன்னா க்ரோத் வந்து ஸ்மால் கேப்ஸில் வந்து நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஸ்மால் கேப்ஸில் இருக்கிறது ஃபியூச்சரில் வந்து மிட் கேப்ஸ் ஆகலாம், லார்ஜ் கேப்ஸ் ஆகலாம், அப்படி நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். அப்படிங்கிறப்ப ஸ்மால் கேப்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதோட க்ரோத் வந்து நீங்கள் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மிட் கேப்ஸ். நீங்கள் வந்து மிட் கேப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மிட் கேப்ஸ் வந்து நாளைக்கு வந்துட்டு ஃபியூச்சரில் வந்து லார்ஜ் கேப்ஸ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகம். அடுத்தது பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப்ஸ் பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப்ஸ் வந்து மோர் ஸ்டேபிள்னால் லார்ஜ் கேப்ஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்து லாஸுங்கிறது வந்து கம்மி. அதே மாதிரி லார்ஜ் கேப்ஸில் பார்த்திங்கன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனிஸ் தான் லார்ஜ் கேப்ஸில் இருப்பாங்க, அவங்களோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா மல்டி கேப்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா மல்டி கேப்ஸ்னால் அவங்க வந்துட்டு எந்த கேப்ஸில் வேணால் போடுவாங்க, மிட் கேப்ஸ், ஸ்மால் கேப்ஸ், லார்ஜ் கேப்ஸ், எதில் வேணால் போடுவாங்க. அதுதான் வந்து மல்டி கேப்ஸ். இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். நீங்கள் டெபாசிட் பண்ணுற மணியை வந்து ஸ்மால் கேப்ஸில் தான் போடணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதாவது நீங்கள் செலக்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்து. நீங்கள் ஒரு மிட் கேப்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து மிட் கேப்ஸில் மட்டும்தான் அவங்க ஃபண்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் லார்ஜ் கேப்ஸை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா லார்ஜ் கேப்ஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க.
அதே வந்து நீங்கள் மல்டி கேப்ஸில் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து எந்த மார்க்கெட்டில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது ஸ்மால் கேப்ஸ்லேயும் போடலாம், மிட் கேப்ஸ்லேயும் போடுவாங்க, லார்ஜ் கேப்ஸ்லேயும் போடுவாங்க. எல்லா கேப்ஸ்லேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்டாரல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்டரல் ஆர் திமேட்டிக். திமேட்டிக் அப்படின்னா ஒரு தீமை நோக்கி, அதாவது நீங்கள் செலக்ட் பண்ணுறது வந்து ஒரு பர்டிகுலர் ஃபீல்டை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த ஃபீல்டு ரிலேட்டடான ஷேர்ஸில் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணுறது தான் தீமேட்டிக். இந்த தீமேட்டிக் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பெட்ரோலியம் கம்பெனியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. தீமேட்டிக்கில் பெட்ரோலியம் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, பெட்ரோலியம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து பெட்ரோலியம் ரிலேட்டடான ஷேர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது தவிர மீது எதுலேயும் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஒன்லி பெட்ரோலியமில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு மெட்டல் செக்டரை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த மெட்டல் செக்டரில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, வேறு எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இதுதான் வந்து திமேட்டிக். நீங்கள் ஒரு அந்த மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னு ஒரு தீம் இருக்கும், அந்த தீமில் மட்டும்தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பவர் செக்டார்னால் ஒன்லி பவர் ரிலேட்டடான இதில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பெட்ரோலியம்னா ஒன்லி பெட்ரோலியம்லேயே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மெட்டல் செக்டார்னால் மெட்டல் செக்டார்லேயே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டு. இந்த டிவிடெண்ட் ஈல்டு அப்படின்னா இப்போ நீங்கள் என்எஸ்சி பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா நிறையா ஷேர்ஸ் இருக்குது, 2000 ஷேர்ஸ் இருக்குது. அந்த எல்லா ஷேர்ஸுமே வந்து டிவிடெண்டுன்னு ஒன்று கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு டிவிடெண்ட் அப்படின்னா என்னென்னா, சில ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியோட க்ரோத்தை வச்சு அந்த ஸ்டாக்ஸோட ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகிட்டே போகும். இது வந்து க்ரோத். இப்போ டிவிடெண்ட் ஈல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குகிற அந்த ஷேர்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் வர்ற ப்ராஃபிட்டை வந்து அவங்க வந்து அந்த கம்பெனிலேயே திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. வர்ற ப்ராஃபிட்டை வந்து டிவிடெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருக்கும் டிவிடெண்ட் கொடுத்துருவாங்க. இது மாதிரி டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா எல்லா கம்பெனிஸும் டிவிடெண்ட் கொடுக்குறதில்ல, ஒரு குறிப்பிட்ட கம்பெனிஸ் மட்டும்தான் டிவிடெண்ட்டுன்னு சொல்லிட்டு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அது மாதிரியான கம்பெனிஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறது, அது பேர் தான் டிவிடெண்ட் ஈல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நீங்கள் அது மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒன்லி டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனிஸில் மட்டும்தான் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இஎல்எஸ்எஸ் அப்படின்னா ஈக்விட்டி லிங்க்டு வித் சேவிங் ஸ்கீம்ஸ், இது பேர் தான் இஎல்எஸ்எஸ். நீங்கள் இஎல்எஸ்எஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து டேக்ஸ் பெனிஃபிட் எடுத்துக்கலாம். நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது 80C கிளாஸில் நீங்கள் வந்து அப் டு 1.5 வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணலாம். நீங்கள் மற்ற எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டாலும் டிக்ளேர் பண்ண முடியாது. நீங்கள் இஎல்எஸ்எஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் சேவிங்ஸாக கட்டிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட். இப்போ இண்டெக்ஸ் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ன்னு ஒன்று இருக்குது. இப்போ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க எடுக்கிற ஃபண்டை வந்து ஒன்லி நிஃப்டி 50ல் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நிஃப்டி 50 அப்படின்னா பெஸ்ட்டு பர்ஃபார்மிங் 50 ஸ்டாக்ஸ் தான் இருக்கும். அதில் அந்த 50 ஸ்டாக்ஸில் மட்டும்தான் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் மாற்றி எந்த ஸ்டாக்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுது அதை அனலைஸ் பண்ணி அதில் மட்டும்தான் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நிஃப்டி நெக்ஸ்ட்டு 50 டாப் பர்ஃபார்மிங் கம்பெனி பார்த்திங்கன்னா நிஃப்டி 50ல் வரும். அடுத்த 50 டாப் பர்ஃபார்மிங் கம்பெனி பார்த்திங்கன்னா நிஃப்டி நெக்ஸ்ட்டு 50ன்னு வரும். அந்த நெக்ஸ்ட்டு 50ல் மட்டும்தான் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து நெக்ஸ்ட்டு 50ல் இருக்கிற ஷேர்ஸில் மட்டும்தான் அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவார். அடுத்தது வந்து நிஃப்டி 100னா ஃபஸ்ட்டு 2 சேர்ந்தது தான் நிஃப்டி 100. நிஃப்டி 50 ப்ளஸ் நிஃப்டி நெக்ஸ்ட்டு 50, இது 2 சேர்ந்தது தான் நிஃப்டி 100. இது மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 100 கம்பெனிஸில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்தது நிஃப்டி 500. நிஃப்டி 500 பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 500 ஸ்டாக்ஸில் மட்டும்தான் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் நிஃப்டி பேங்க்ஸ் இருக்குது. நிஃப்டி பேங்க்ஸில் ஒரு 10 பேங்க்ஸ் இருக்குது. அந்த 10 பேங்க்ஸில் மட்டும்தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, வேறு எதுலேயும் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நிஃப்டி பிஎஸ்சி பேங்க்ஸு அப்படின்னா அதே மாதிரி நிஃப்டி பிஎஸ்சி பேங்க்ஸில் மட்டும்தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்துட்டு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இது மாதிரி அவங்க வந்து ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸில் இருக்கிற ஸ்டாக்ஸில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு இந்த இண்டெக்ஸை வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங்கு, ஆப்ஷனல் ட்ரேடிங்கு இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற எந்த காசும் வந்து ரொம்ப லாஸ் ஆகாது, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட் வர்ற மாதிரி தான் இருக்கும். இதுதான் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டோட ஸ்பெஷாலிட்டி. அவங்க வந்து ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் அவங்களோட லாஸை வந்து அவங்க வந்து மேனேஜ் பண்ணுவாங்க.
இதில் வந்து லாஸை வந்து க்ளீனாக மேனேஜ் பண்ணுவார் ஃபண்ட் மேனேஜர். ஸோ இதில் வந்து அவ்வளோ லாஸ் வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா டெப்தார் பாண்ட்ஸ். டெப்தார் பாண்ட்ஸ்னு அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கடன் பத்திரம். அதாவது இப்போ கார்ப்பரேட் பாண்ட்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், இது மாதிரி பாண்ட்ஸில் மட்டும்தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இது மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற காசை வந்து இதில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து பெரிய க்ரோத்தெல்லாம் எதுவுமே இருக்காது. மோஸ்ட்லி எல்லா பாண்ட்ஸுமே வந்து ஒரு லாக்கிங் பீரியட்லாம் இருக்கும். அந்த லாக்கிங் பீரியட் முடிஞ்சோன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபண்டை கொடுத்துருவாங்க. இதில் வந்துட்டு நீங்கள் க்ரோத்தை வந்து ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. இது மாதிரி நீங்கள் டெப்த் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை செலக்ட் பண்ணும்போது அவங்க வந்து நிறையா பாண்ட்ஸில் டெபாசிட் பண்ணுவாங்க. இது மாதிரி நம்ம டெப்த்து பாண்ட்ஸு இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற அந்த காசை வந்து ஃபண்ட் மேனேஜர் வந்து ஒன்லி ஆன் பாண்ட்ஸில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவார். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹைப்ரிட். இப்போ ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து ஈக்விட்டிலையும் போடுவார், பாண்ட்ஸ்லேயும் போடுவார். ரெண்டையும் வந்து கலந்து போடுவார். ஈக்விட்டியில் சம் பர்சன்டேஜ், பாண்ட்ஸில் கொஞ்சம் பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு அவர் வந்து கலந்து போடுவார். இது பேர் தான் வந்து ஹைப்ரிட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த சொல்யூஷன் ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர் வந்து இந்த ஃபண்டை வந்து ஒன்லி சொல்யூஷன் ஓரியன்டான இதில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவார். மோஸ்ட் ஆஃப் த சொல்யூஷன் ஓரியன்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் இருக்கும், சைல்டு மேரேஜ், இது மாதிரி சைல்டு எஜுகேஷன், இது மாதிரி சம் சொல்யூஷன் ஓரியன்டான மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மட்டும்தான் அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவார். இது மாதிரி சொல்யூஷன் ஓரியன்டான ஸ்கீம்ஸில் மட்டும்தான் அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவார். ஈக்விட்டி பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டார். நீங்கள் கொடுக்குற காசை வந்து இது மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸ் இதில் மட்டும்தான் அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவார். இந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்டில் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் கொடுக்குற காசை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. டிஃப்ரெண்ட் ஃபண்ட் மேனேஜரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தே அந்த உங்களோட ஃபண்ட் வந்து ரைஸ் ஆகும். இது பேர் தான் வந்து ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட்ஸே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கலெக்டிவாக வாங்குறது பேர் தான் ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட். அடுத்தது இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரெண்டு மெயின் கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா க்ரோத்து, இன்னொன்று பார்த்திங்கன்னா டிவிடெண்ட். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்னும் ரெண்டு சப் கேட்டகரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒன்று வந்து க்ரோத்து, இன்னொன்று வந்து டிவிடெண்ட். இப்போ வந்து க்ரோத் அப்படின்னா நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வாங்குறீங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்டை க்ரோ ஆக ஆக அது க்ரோ ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அந்த மியூச்சுவல் ஃபண்டை வந்து பிரேக் பண்ணிட்டு வெளியே வர்ற வரைக்கும் அது க்ரோ ஆகிட்டே போயிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ அந்த மியூச்சுவல் ஃபண்டை வந்து பிரேக் பண்ணிட்டு வெளியே வரீங்களோ அப்போ வந்து அந்த க்ரோத்துக்கான ப்ராஃபிட் வந்து நீங்கள் வந்து உங்கள் கைக்கு கிடைக்கும். ஆனால் டிவிடெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து க்ரோ ஆக ஆக அந்த க்ரோத்தை வந்து டிவிடெண்ட்னு சொல்லிட்டு அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் வந்து டிவிடெண்ட். அதாவது க்ரோத்னா உங்கள் ஃபண்ட் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். டிவிடெண்ட்னா அந்த க்ரோ ஆகிறது வந்து உங்கள்கிட்ட வந்து இன்டர்மீடியட்டாக உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது பே அவுட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ க்ரோ ஆகுதோ அவ்வளோ உங்கள்கிட்ட கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண காசு அப்படியே தான் இருக்கும். அந்த டிவிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ப்ராஃபிட் வந்து உங்கள் கைக்கு வந்துடும். நீங்கள் அதை திருப்பி உங்கள் இஷ்டம், நீங்கள் எதில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி டிவிடெண்ட் வர்றதை வந்து நீங்கள் திருப்பி ரீஇன்வெஸ்ட்னு சொல்லிட்டு நீங்கள் எதில் வேணால் பண்ணிக்கலாம். வேறு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அதில் கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை டிவிடெண்ட்டை வாங்கிட்டு உங்களோட செலவுகளை நீங்கள் பார்த்துக்கலாம். க்ரோத் அப்படின்னா அது வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும், அவ்வளோதான். அதான் டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது. டிவிடெண்டில் வந்து பே அவுட்டு, இன்னொன்று வந்து ரீஇன்வெஸ்ட். பே அவுட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு 10 ரூபா ப்ராஃபிட் வந்தோன்னா அந்த 10 ரூபா அவங்ககிட்ட உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. இப்போ ரீஇன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 10 ரூபாயை திருப்பி அதிலே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது பேர் தான் ரீஇன்வெஸ்ட்மெண்ட். இப்போ டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி, க்ரோத்தும் சரி, ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் தான். இப்போ க்ரோத்தில் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வாங்கின குவான்டிட்டி வந்து அப்படியே தான் இருக்கும், ஆனால் அந்த வேல்யூ வந்து ரைஸ் ஆகிட்டே போகும். ஆனால் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன ஆகும்னா வேல்யூ சேமாக இருக்கும், நீங்கள் வாங்கின குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் வந்து ஈல்டு வர வர அந்த ஈல்டை வந்து திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அது பேர் தான் வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட். இப்போ இந்த டிவிடெண்ட்லேயே வந்துட்டு நிறைய கேட்டகரி இருக்குது. இப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் டிவிடெண்ட் இருக்குது. அதாவது இப்போ வந்து மந்த்லி, இயர்லி, வீக்லி, ஃபோர்ட் நைட், டெய்லி, அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இது என்னன்னா எவ்ரி மந்த் வந்துட்டு எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ அந்த ப்ராஃபிட்டை வந்து டிவிடெண்ட்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ இயர்லினா 1 இயர் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. 1 இயரில் எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ அந்த ப்ராஃபிட் வந்து டிவிடெண்ட்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வீக்லியும் அப்படி தான், எவ்ரி வீக்கே டிவிடெண்ட் கொடுத்துருவாங்க.
ஃபோர்ட்நைட் அப்படின்னா 2 வீக்ஸ் 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கலெக்ட் ஆகுதோ அந்த ப்ராஃபிட்டை வந்து டிவைடடுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்க. டெய்லியும் அப்படி தான், டெய்லி எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ டெய்லியும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. லாஸ் வந்தால் கொடுக்க முடியாது, என்றைக்கு அது ப்ராஃபிட் வருதோ அன்றைக்கி கொடுத்துருவாங்க அதை. இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்துட்டு ஐடிசிடபிள்யூன்னு சொல்லுவாங்க. முன்னாடி வந்து டிவைடண்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து ஐடிசிடபிள்யூன்னு சொல்கிறாங்க. அதாவது பே அவுட் ஆஃப் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம் கேபிட்டல் விட்ராவல். நெக்ஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்டான டேர்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ஏவி. என்ஏவி அப்படின்னா நெட் அசட் வேல்யூ. இப்போ அந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்துட்டு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 100 கோடின்னு வச்சுக்கோங்க. 100 கோடி யூனிட் பார்த்தீங்கன்னா 10 கோடி யூனிட் இருக்குது அப்படின்னா என்ஏவி வேல்யூ பார்த்தீங்கன்னா 10. அதாவது ஒரு யூனிட்டோட வேல்யூ நெட் அசட் வேல்யூ ஆஃப் ஏ யூனிட் அது வந்து பார்த்தீங்கன்னா 10. எக்ஸிட் லோட் அப்படின்னா நீங்கள் உங்கள் மியூச்சுவல் ஃபண்டை க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற ஃபண்டை வந்து நீங்கள் வெளியே எடுக்கும்போது அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. அது பேர் தான் வந்து எக்ஸிட் லோட். அது யார் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் யார்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்களோ அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அந்த இதை விட்டு வெளியே வரும்போது அது சார்ஜ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ. இப்போ எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிற ஃபண்டை வந்து ஃபண்ட் மேனேஜர் வந்து அதை எடுத்து டிஃப்ரெண்ட் ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வந்து ப்ராஃபிட் வந்து எடுக்கிறாரு சரிங்களா. இது மாதிரி அவர் பண்ணுறாரு பார்த்தீங்களா. அந்த கம்பெனிக்கு வந்துட்டு நம்ம வந்து சர்டன் பர்சன்டேஜ் வந்து இயர்லி சம் பர்சன்டேஜ் யூ ஹேவ் டு பே. நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்களோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் சம் பர்சன்டேஜ் இது வில் டேக். அது பேர் தான் வந்து எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ. இது யாருக்கு போகும் பார்த்தீங்கன்னா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ். யார் அந்த எந்த கம்பெனி அந்த மியூச்சுவல் ஃபண்டை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோ அவங்களுக்கு போகும். இது வந்து நம்மளோட ஃபண்டை வந்து அவங்க மேனேஜ் பண்ணுறதுக்காக சம் பர்சன்டேஜ் எடுத்துக்கிறது பேர் தான் எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ. இது வந்து வேரி ஆகும், ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு வேரி ஆகும். பெஸ்ட்டு பர்ஃபார்மிங் மியூச்சுவல் ஃபண்ட் டீமில் வந்துட்டு நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, நிறையா டேட்டா அனலைஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களோட சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கும். சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கம்மியான ஆளுங்க வந்து மேனேஜ் பண்ணுவாங்க, அவங்களோட இது வந்து கம்மியாக இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்த மாதிரி அந்த டெப்த் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அப்புறம் ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்டு, இதிலலாம் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. இவங்களாம் வந்து கம்மியாக இருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ வந்து நார்மலாக கம்மியாக இருக்கும். ஈக்விட்டியில் நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறையா தான் அனலைஸ் பண்ணணும். ஈக்விட்டி மார்க்கெட் அனலைஸ் பண்ணணும், பர்டிகுலர் ஷேர்ஸ் பற்றி அவங்க நிறைய அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய டீம் இருப்பாங்க, நிறைய பேர் வேலை செய்வாங்க. அது மாதிரி ஈக்விட்டி இதில் நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். அதாவது சார்ஜ் நம்மளோட காசை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் சார்ஜ் வந்து அதிகமாக போடுவாங்க. இது பேர் தான் வந்து எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஏஜிஆர் அப்படின்னா காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத். அதாவது அந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இயர்லி எவ்வளோ க்ரோ ஆகுது அப்படின்னு காட்டுறது பேர் தான் சிஏஜிஆர். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் டிவிடெண்ட் ஈல்டை பற்றி. இப்போ வந்து என்ஏவி வேல்யூ வந்து 12 இருக்குது. நீங்கள் வந்து 1000 ரூபா கட்டுறீங்க. இப்போ நீங்கள் வந்து 1000 ரூபா கட்டும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 83 யூனிட் அலாட் ஆகுது. உங்களுக்கு வந்து 83.3 யூனிட் அலாட் ஆகும். ஒரு 1 இயர் கழித்து ப்ராஃபிட் வந்து 4 ரூபா வருது அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து டிவிடெண்ட் பே அவுட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த 4 ரூபா இன்ட்டு உங்கள் யூனிட் போட்டு 333 ரூபா வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து கொடுத்துருவாங்க, அதாவது பே அவுட் பண்ணிடுவாங்க. இதே வந்து நீங்கள் டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த காசை, அதாவது உங்கள் டிவிடெண்ட் வந்த காசை திருப்பி அதிலே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ டிவிடெண்ட் பே அவுட்னா உங்களுக்கு இந்த காசை வந்து கையில் கொடுத்துட்றாங்க. ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த காசை வந்து திருப்பி அதே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அவங்க வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது திருப்பி உங்களுக்கு வந்து ஒரு 27 யூனிட்ஸ் கிடைக்கும். ஏற்கனவே 83 இருக்குது, திருப்பி 27 கிடைக்கும். டோட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 111 யூனிட்ஸ் வந்து இதில் கிடைக்குது. இதுதான் டிவிடெண்ட் ஈல்டு. டிவிடெண்ட் ஈல்டு பே அவுட்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு இந்த காசை கொடுத்துட்றாங்க. டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா இந்த காசை வந்து திருப்பி அதிலே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த என்ஏவி வேல்யூ வந்து 12ன்னு சொல்லி போட்டிருக்கேன். 12 வந்து உங்களுக்கு ஒரு சுமார் எக்ஸாம்பிளுக்கு தான் போட்டிருக்கேன். டிவிடெண்ட் கொடுக்குற மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கூட இது வந்து வேரி ஆகிட்டே தான் இருக்கும். இது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்காது. நீங்கள் 12 வாங்கியிருப்பீங்க, இது கொஞ்ச நாள் கழிச்சு 10 கூட ஆகும், சம்டைம்ஸ் 14 கூட ஆகும். இது மாதிரி இது கூட மாறும். அதை பொறுத்து தான் உங்களோட இந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து யூனிட் அலாட் ஆகும். அதே க்ரோத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் வந்து ஒன்றுமே ஆகாது, அப்படியே சேமாக தான் இருக்கும். உங்களுக்கு பே அவுட்டுன்னு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு எதுவுமே வராது. 1 இயர் கழிச்சு இதே சினாரியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 இயர் கழிச்சு என்ஏவி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும். அப்போ வந்து இந்த க்ரோத் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்னு வரும். அவ்வளோதான், இந்த எவ்வளோ க்ரோ ஆகிருக்கோ அது வந்து ப்ராஃபிட்னு வரும். இப்போ இந்த டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டு இதுவும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும்.
இந்த டிவிடெண்ட் பே அவுட்டில் மட்டும் இதில் வர்ற ப்ராஃபிட் வந்து உங்கள் கையில் கொடுத்துட்றாங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கிற அந்த பேசிக் எலிமெண்ட்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி ஒரு ஓவர் வியூ நம்ம பார்த்தோம். இப்போ ஃபர்தராக நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்துட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் என்னென்ன இருக்குது, உள்ளே என்னென்ன இருக்குது, அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உள்ளே போய் நம்ம எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை எப்படி அனலைஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறது, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஃபர்தராக வர்ற வீடியோஸில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ.